தறியை போடணும், அதுக்கு முன்னாடி பாவில் சாயத்தை போடணும், ஒரு நூல் விட்டாலும் பிசுறு போனாலும் வேஸ்ட்டு. அவன் பட்ட கஷ்டம்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இங்கே பாருங்கள், இதை பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள் அன்னம் டிசைனு. ஒவ்வொரு கோயில்லையும் நம்ம பிரம்மன்ட்டு ஒரு சிலை இருக்கும், அந்த பிரம்மனுக்கு கீழே இந்த அன்னம் தாங்க இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம கையெடுத்து கும்பிட்றோம். இதை எடுத்து கட்டிட்டு உங்களை கையெடுத்து கும்பிடுவாங்களே, அதை ஏன் நீங்கள் யோசிக்க மாட்டேன்றீங்க? போயிட்டு ஒரு ரெடிமேட் துணியே பார்த்து எடுக்கிறீங்க. இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுங்க பாருங்கள். நம்மளோட கலாச்சாரத்தை சொல்லக்கூடிய துணிங்க இதெல்லாம். இதை எடுத்து ஒரு பண்டிகை, ஆனால் இதை எடுத்து உடுத்துங்க ஃபேன்சியாக. பிள்ளைங்களுக்கு நல்ல ஃபேன்சியாகவும் வாங்கித்தாங்க, அதில் தப்பு இல்லை. நம்ம மாடர்னாக போகிறது தப்பு கிடையாது. ஆனால் நம்ம கலாச்சாரத்தை மறக்கக்கூடாது இல்லையா? நம்ம கலாச்சாரம் நம்ம தான் சொல்லணுங்க, வெளியாளுங்க சொல்ல மாட்டாங்க. இங்கே பாருங்கள், ருத்ராட்ச பார்டர் எவ்வளோ நெருக்கமாக எவ்வளோ கஷ்டப்பட்டு நெஞ்சிருக்காங்க பாருங்கள். காதில் அணியக்கூடிய தோடு தொங்கட்டா மாதிரி இருக்குது பாருங்கள்.